எப்பவுமே பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்து வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எதுலாம் கிடைக்குமோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவேங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி டைம் நான் வரும்போது நாட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு வருவேங்க. நம்ம ஊரில் வந்து ஈஸியாக நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும். இதுவரைக்கும் நான் சிங்கப்பூரில் வந்து நாட்டு கொத்தமல்லி பார்த்ததில்லங்க. ஸோ காலையிலேயே வாங்கி அதை லைட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குடுத்துருவாங்க அம்மா. ஸோ அத வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி செக்கின்ல போட்டு எடுத்துகிட்டு வந்துருவேங்க. ஸோ வந்தேன்னா அடுத்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இந்த மல்லி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி ஊருக்கு வந்து 1 வீக் ஆக போகுதுங்க. ஸோ மல்லி எல்லாம் லைட்டாக வாட ஆரம்பிச்சுச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த நாட்டு மல்லிய வச்சு ஒரு துவையல் தாங்க பண்ணேன். நம்ம நார்மல் மல்லியில பண்ணுறதுக்கும், கண்டிப்பா இந்த நாட்டு மல்லியில பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. உங்களுக்கு எப்பயாவது இந்த மல்லி கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட ஃபுல் கம்ப்ளீட் ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்ல இதுவரைக்கும் நாட்டு மல்லி நான் எங்கேயும் பார்த்ததில்லங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னா, நாட்டு மல்லி எங்கேயாவது கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.